பாண்டியன் ஸ்டர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சுடர் இருந்துட்டு அப்படின்னா நீங்கள் அரசியை பழி வாங்குறதுக்காக தான் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அதுக்காக மட்டும்தான் எங்கள் அப்பா சொன்னபோது ஒரு மறு பேச்சு பேசாமல் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன். அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் என் அப்பாவுக்கோ இல்லை வீட்டில் வேறு யாருக்குமே எதுவுமே தெரியாது. என் மனசுக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ கூட வெளியே அரசியை பார்த்தேன், அதனால தான் நான் இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் உன்னை பிடிச்சி போயோ அப்படி எதுவுமே கிடையாது. உங்கள் ஃபேமிலியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அம்மா உங்கள் பணத்துக்காக மட்டும்தான் சரவணனுக்கு மயிலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பணத்துக்காக மட்டும்தான் உன்னை எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சுடர் இருந்துட்டு, ஆனால் நான் உங்களை பணத்துக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க கிடையாது, உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தான் நான் ஏங்கியிருக்கேன். அதே மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களை நான் உண்மையாகவே லவ் பண்ணுறேங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டில் அக்கா எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் சரி கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையே போய்டுன்னு கூட சொன்னாங்க. ஆனால் எதுவுமே பேசாமல் உங்களை பிடிச்சி போய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, என்னை பிடிச்சி போய் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அப்படின்னா வா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கட்டாயப்படுத்தி அவரோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.